Ekalavya couldn't have learnt under Drona because Drona was born on a bonded paper with Kurukshetra only. First point. அவன் முதல்ல வந்து கேட்கவே இல்லை. ஏகலவ்யன் வந்து துரோணர் கிட்ட எனக்கு கத்துத்தாங்கோன்னு ஒரு ஸ்லோகம் இல்லவே இல்லை. அவன் என்ன பண்ணிவிட்டான் ஏகலவ்யன், இவர் கத்து தரும்போது அதை திருட்டுத்தனமா பார்த்துட்டு அதை போய் பயின்றான். இது நமக்கு என்ன தோணும்? சார் ஒன்றும் தப்பு இல்லையே சார்னு தோணும். நீங்க நிறைய விஷயம் நீங்கள்லாம் தெரிஞ்சவாளா இருப்பேள். இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று இருக்கு, ஐபி ரைட்ஸ்ன்னு ஒன்று இருக்கு. இப்போ ஒருத்தர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு நடத்துறாருன்னு வச்சுங்கோ, நம்ம திருட்டுத்தனமா அதை காப்பி பண்ணிட்டோம்னா இட் இஸ் a பிக் லீகல் இஷ்யூ. இப்போ ஐபி ரைட்ஸ்ன்னு பேரு. அதனால when he had to learn it from a person, he should have asked permission. நிறைய பேர் இப்போ சேனல்ஸ் எல்லாம் என்ன கேட்பா, சார் நீங்க வந்து யூடியூப்ல நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்களே, இதை நாங்க டவுன்லோட் பண்ணி எங்க சேனல்ல போடலாமா? கேட்டுட்டு போட்டாதான் சரியே ஒழிய அவாளா போட்டா தப்பாச்சே. இவர் கேட்டுட்டு தானே ஏகலவ்யன் பண்ணிருக்கணும். ரெண்டாவது தப்பு. மூணாவது தப்பு என்னன்னா, அவன் நினைச்சிருந்தாலும் பண்ணிருக்க முடியாது. ஏன்னு பாருங்க, ஏகலவ்யன் மகத தேசத்தை சேர்ந்தவன். மகத தேசம்ங்கிறது இன்றைய காலத்து பீகார். இவா இருக்கிற குருக்ஷேத்ரா வந்து உத்தரப்பிரதேசத்துக்கிட்ட இருக்கக்கூடிய முக்கியமான இடம், அந்த ஹரியானால இருக்கக்கூடிய இடம். அங்கதான் ஹஸ்தினாபுரம் இருக்கு. ஹஸ்தினாபுரத்து மன்னர்களுக்கும் மகத தேசத்துக்காராளுக்கும் எப்பவுமே எனிமிட்டி உண்டு. they were neighbors but they never liked them. இப்ப நம்ம ஒரு இப்ப அண்மையில் இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் சொல்றேன். இப்ப நம்ம வந்து டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நிறைய தேசங்கள்ல இருந்து வாங்குறோம், நம்மளும் தயார் பண்றோம், வாங்குறோம். அதுல ரொம்ப பிரசித்தமான ஒரு பறவை போல் பறக்கக்கூடியது என்ன, ரஃபால். ரஃபால்னு பிரான்ஸ் கிட்டேருந்து வாங்குறோம்னு வச்சுங்கோ. பிரான்ஸ் என்ன பண்ணிடும், அந்த விமானத்தை கொடுக்கறதோட அல்லாமல் அதை எப்படி ஓட்டணும், அதுக்கு என்ன ப்ரோக்ராம், அதுக்கு எப்படி கண்ட்ரோல் சிஸ்டம்லாம் நமக்கு கத்துத்தரோம், நம்ம ஆட்களுக்கு கத்துத்தரோம். அதே சமயத்துல பிரான்ஸ்க்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பாரத தேசத்துக்கு இதை கொடுத்துடுத்துன்னு வச்சுக்கோங்க, அது எவ்வளவோ 1000 கோடி இல்லையா, நமக்கும் அதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு, ஒரு MOU இருக்கு. பாரத தேசம் எந்த தேசத்தை தன்னுடைய பிரதானமான எதிரியா வச்சுட்டு இருக்கோ, அந்த எதிரி நாட்டுக்கு பிரான்ஸ் இந்த விமானத்தை விற்க கூடாது. அது ஒரு ரூல் இருக்கும். இப்போ சும்மா எதிரி நாடுன்னா நீங்க உடனே எதிரின்னு எதுக்கு பாக்குறேன், எல்லாமே பெருமாளோட சிருஷ்டி தானேலாம் சொல்லாதீங்க. பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய மக்கள் நல்லவாளா இருப்பான், ஆனா அந்த அரசாங்கத்துக்கும் நம்ம அரசாங்கத்துக்கும் ஆறுதல இல்லையா, அதனால அந்த விமானத்தை இவாளுக்கு விற்க முடியாது. துரோணாச்சாரியர் எப்ப ஹஸ்தினாபுரத்துக்கு குருவோ, மகத தேசத்தை சார்ந்த ஏகலவ்யனுக்கு கத்து தர முடியாது. அவன் கத்துண்டு சண்டை போட்டான்னு வச்சுக்கோங்க, அப்போ துரோணாச்சாரியா வில் பி சூட். ஏன்னா இவர்கிட்டேந்து வித்தை போயிருக்கும்னு. அதனாலதான் பின்னாடி அந்த ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் கட்ட விரலை கேட்கிறார். கட்ட விரலை கேட்கறது அர்ஜுனனை ஜெயிக்க வைக்கிறதுக்காக இல்லவே இல்லை. அர்ஜுனன்னா ரொம்ப பிடிக்கும், ஏகலவ்யன் வந்துட்டா அர்ஜுனன் போயிடுவான், இது சூத்ர ஜாதியை சார்ந்தவர், க்ஷத்ரிய ஜாதியை சார்ந்தவர். இதெல்லாம் நம்மளா புதுசா ஒரு மகாபாரதம் எழுத வேண்டாம், அவர் எழுதினதை படிச்சாலே போறோம். அதனால ஏகலவ்யன் பிற்காலத்துல என்ன ஆறுதுன்னு கேளுங்கோ. ஜராசந்தனுடைய ராஜ்யத்தை சேர்ந்தவனா, அவ அப்பா போன உடனே ஏகலவ்யன் தளபதி ஆயிடுறான் மகத தேசத்துக்கு. ஜராசந்தனுக்கு கிருஷ்ணர் ஆகாதுன்னா, ஜராசந்தனுடைய பெண்கள் தான் கம்சனுடைய பத்னிகள். பெண்களை விதவையாக்கினபடியால் கிருஷ்ணர் மேல ஒரு வைரி. அதனால கிருஷ்ணர் வந்து சிசுபாலனுக்கு நேர்ந்தெடுத்த அந்த ருக்மிணிய விதர்ப தேசத்திலேருந்து கடத்திண்டு போகும்போது ஏகலவ்யன் பின்னாடி வந்து கிருஷ்ணரோட சண்டை போட்டு மரணம் அடைகின்றான்னு ஒரு இடம் இருக்கு. இத துரோண பர்வால கிருஷ்ணர் பீமனுக்கு சொல்ற. அதனால ஏகலவ்யன் வதம் இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா, இந்த ஜாதி விஷயங்கள் வந்துடுத்துனா இந்த கேள்விகள்லாம் வரும், ஏன் ஏகலவ்யன். அடுத்தது ஒரு விஷயம், ஒரு கதை என்னன்னா, இது வனப்பர்வால வரக்கூடிய கதை. ஸ்ரீ மகாபாரதத்துல கௌஷிகர்னு ஒரு மகர்ஷி. இந்த கௌஷிகர் வேற, நமக்கு தெரிஞ்ச விஸ்வாமித்திரர் கௌஷிகர் வேற. கௌஷிகா 1.0, இவர் 2.0. இவர் மரத்து கீழே உட்கார்ந்து இருக்கார், வெகு நாட்களா தவம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் அவர் மீது பட்சிகள் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணிடுது. இங்கிலீஷ்ல இதுக்கு என்ன பேர் தெரியுமோ, பேர்ட்ஸ் பிளெஸிங்னு பேர். அது பண்ண உடனே இவர் என்னமோ ஈரமா இருக்கு பார்த்தார், கோபம் வந்துடுத்து. இவர் மேல பார்த்தார், அங்க ஒரு கொக்கு. அந்த பார்த்தார். அவர் பார்த்த பார்வையில கொக்கு, தபஸ் சக்தியில கொக்கு சுறுன்னு எரிஞ்சு பஸ்மமா விடுது. இவருக்கு உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம், பாத்தியா நம்ம யாரையாவது பார்த்தா யோசிச்சு பாருங்களேன், இப்ப நம்மளும் முறைச்சு பாக்குறோம், அவளா க்ஷேமமா இருக்கா இல்லை, இப்படி முறைச்சு பார்க்கணும் நன்னா இருக்கா. அதனால இவர் பார்த்தாரு, எரிஞ்சு போயிடுத்து. அவ்வளவு தபஸ் சக்தி இருக்குங்கிற அந்த மெதப்புல நடந்து போயிட்டு இருக்கார். பிக்ஷைக்காக ஒரு வீட்டு வாசல்ல போய் நிக்கிறார். பிரவிஷ்டஸ்தத் குலம் யத்ர
பூர்வம் சரிதவாம்ஸ்து சஹ தேஹீதி யாச்சமானோசௌ திஷ்டேத்யுக்தஹ ஸ்திரியா ததஹ. ஒரு வீட்டு வாசல்ல போய் நிக்கிறார். அந்த பெண்மணியின் வீட்டு வாசல்ல நின்று பவதி பிக்ஷாந்தேகின்னு கேட்கிறார். பொண்ணு அரிசி எடுத்து வச்சிருக்கா. அதனால அவ என்ன சொல்றா, சரி எடுத்துன்னு வரலாங்கிறதுக்குள்ள ஆத்துக்காரர் ஏதோ சப்பாத்தி சாப்பிட்டு இருக்கார், கூட தால் சாப்பிடணும், தால் டால் அப்படிங்கிறார். அதனால தாலை டால் பண்ணணுங்கிறதுக்காக உள்ளேருந்து அவ எடுத்துன்னு வரதுக்குள்ள இவருக்கு கோவம் வந்துருது. ஒரு 2 minutes டிலே. அந்த பெண்மணி பாவம் துடிச்சு பிடிச்சி ஓடி அந்த அரிசி எடுத்துன்னு வரா. அப்போ வந்த உடனே அவளையே முறைச்சு பார்த்துட்டு இருக்கார். கொக்க பார்த்துட்டாரோன்னு அவளையே பார்த்துட்டு இருக்கார். அப்போ ஒரு வார்த்தை சொல்றா, என்னை கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவா சொல்றார். நாகம்பலாக்கா விப்ரர்ஷே தியஜக்ரோதம் தபோதன. என்ன கொக்குன்னு நினைச்சிண்டியா அப்படின்னு அவ கேள்வி கேட்கிறா. ஆடி போயிடுறார் இவர். எங்கேயோ நடந்தது சிசிடிவில போட்ட மாதிரி இவளுக்கு எப்படி முதல்ல தெரியும்? இவர் எதிரால அசந்து போனார்னா இவர் பார்த்தவ எரியலேங்கிறது இல்ல, அங்க நடந்தது இவளுக்கு எப்படி தெரியும்? அப்ப அவருக்கு அவர் நினைக்கும் போது அவர் சொல்றா, நீ இப்ப நினைச்சுட்டு இருப்ப கௌஷிகா, எனக்கு எப்படி அங்க நடந்தது தெரியும்னு. சரியானா அப்படியே மைண்ட் ரீடிங் இல்லையா? கோல்டன் ஃப்ளவரா, தங்க புஷ்பமா? அதனால அப்படியே மனசுல நடக்கிறது தெரியறதா? உடனே அவர் ஆச்சரியப்பட்டு போறார். அப்ப அவர் சொல்றா, இங்க ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தால எனக்கு கிடைச்சிருக்கு இந்த ஞானம். அப்படியாமா? அவர் எங்க இருக்கார்? பக்கத்துல மிதிலா தேசத்துல இருக்கார். தர்மவியாதன்னு பேரு. அவர்கிட்ட போய் கேளு. இவர் கிடுகிடுன்னு ஓடி போறார். மிதிலா தேசத்துக்குள்ள நுழைஞ்சவொன்னு ஒரு பெரிய கிரவுண்டு. அதுல ஊர் மக்கள்லாம் திரண்டு இருக்கா. போறவாலாம் அப்படியே கையில் ஃபுல்லா மாம்சப்பை எடுத்துன்னு போறா. அப்படியே பஃபல்லோட மாம்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு, எல்லா மானுடைய மாம்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு, எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டு இருக்கா. என்ன இவ்வளவு கூட்டம்? யாருங்க? அங்க ஒருத்தர் இருக்கார், தர்மவியாதன்னு பேர். ஓஹோ, தர்மவியாதன் புச்சரா அப்படின்னு அப்பதான் அவருக்கு தெரியுது. ஸ்லோகம் பாருங்க. ந துத்தத்வேன பகவன் தர்மம் வேத்ஸீதி மே மதிஹி யதி விப்ர ந ஜானீஷே தர்மம் பரமகம் த்விஜ தர்மவியாதம் தத ப்ருச்ச கத்வா து மிதிலாம் புரீம். சொல்லிட்டோ அவர் என்ன வித்துன்னு இருந்தார்? மார்க மகிஷ மாம்சானி, பஃபல்லோ மீட். மகிஷ, மார்க அப்படின்னா மிருக, அப்படின்னா டியர், வெனிசன்னு பேரு மானுடைய மாம்சத்துக்கு. அதெல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. இவர் போனார். போன உடனே இவருக்கு ஒரே டவுட் வந்துருது. என்ன சார் புச்சர் கிட்ட அமைச்சிருக்காரு, இவருக்கு என்ன சார் தர்மசாஸ்திரத்துக்கு ஞானம் தெரியும் அப்படின்னு. புச்சர் கிட்ட போல, இவருக்கு பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் ஆச்சு, அவங்கிட்ட போய் எப்படி கேட்பாருன்னு. அந்த தர்மவியாதன் மாம்சத்தெல்லாம் வித்துட்டு ஆத்துக்கு நடந்து போயிட்டு இருக்கான். குடிசைக்கு போன உடனே அந்த திண்ணையில பார்த்தா 7 ரிஷிகள் உட்கார்ந்துட்டு இருக்கா. இந்த தர்மவியாதன் கிட்ட சந்தேகம் கேட்கணும்னு. இதை பார்த்துட்டு விதிர்த்து போயிடுறான் கௌஷிகன். அப்ப இந்த தர்மவியாதன் காலில் போய் விழுந்து சேவிச்சு கேட்கிறான், உனக்கு எப்படிப்பா இவ்வளவு தர்மசாஸ்திர ஞானம் இருக்கு? அப்ப எல்லா விஷயங்களும் சொல்லிட்டு அந்த தர்மவியாதன் சொல்றான், உள்ளவா எங்க அப்பா அம்மாவை காமிக்கிறேன்னு காமிக்கிறான். ரொம்ப வயசானவா, கண்ணு தெரியாது. இவாளை நான் பாத்துக்கிறேன். ஒரு புத்திரனுடைய கைங்கரியம் பண்றதுனால எனக்கு சாஸ்திர ஞானம் அப்படியே இருக்கு. உனக்கு நீ பிராமண குலத்தில் பிறந்தும் உனக்கு ஏன் கோவத்தில் தத்தளிச்சுட்டு இருக்க தெரியுமோ? உங்க அப்பா அம்மாவை நீ இத்தனை நாள் கைங்கரியமே பண்ணதில்ல, அவ எங்கேயோ தவிச்சுட்டு இருக்கா, அவளுக்கு போய் கைங்கரியம் பண்ணு அப்படின்னு தர்மவியாத சரித்திரம்னு ஸ்ரீ மகாபாரதத்துல வருது. அப்படின்னா ஒரு பிராமணன் சூத்ரன் கிட்டேந்து போய் தர்ம ஞானம் தெரிஞ்சுண்டாங்கிறது மகாபாரதத்துல தெரியுது. ஆச்சா, இப்போ இன்னொரு முக்கியமான விஷயங்கள். இப்ப ஆழ்வாருடைய சரித்திரங்களுக்கு வரலாம். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இதுல மகாபாரதம், ராமாயணம்னா திரேதாயுகம், துவாபர யுகம். ஆழ்வார்கள் இப்ப வாழ்ந்தவா, இவாளை பத்தி தெரிஞ்சுக்கலாம். திருமழிசைன்னு ஒரு ஊர் உண்டு, இங்கே நம்ம சென்னை பக்கத்துல தான் இருக்கு. அந்த ஊரை சார்ந்த மகிசார கஷேத்திரம் ஆழ்வார் திருமழிசை ஆழ்வார் பக்திசாரர்னு பேர். இவர் வேடுவ குலத்தில் சார்ந்தவர்கள் கிட்ட வளர்ந்தார், வேடுவ சாதியினர் கிட்ட வளர்ந்தார். இவருக்கு ஒரு சிஷ்யன் இவருடைய பிரபாவம் தேடி வந்தான், கனிகண்ணன் அப்படின்னு பேர். இந்த கனிகண்ணனோடு இவர் ஸ்ரீரங்கத்தை நோக்கி நடந்து செல்லும் போது, பெரும்புலியூர்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இருக்க வைக்க, அந்த ஊர் வழியா போகும்போது ஒரு வீடு, வீட்டு வாசல திண்ணையில ஒரு பிராமண ஜாதியை சார்ந்த ஒரு ஆச்சாரியன், கீழே இருக்கக்கூடிய சிஷ்யர்கள், அவள்லாம் இவர் வேதம் சொல்ல சொல்ல இவாளும் கத்துன்னு இருக்கா. புஸ்தகம் கிடையாது, மேன்யூஸ்கிரிப்ட் கிடையாது, ஆச்சாரியன் சொல்லணும், சிஷ்யர்கள் கேட்கணும், இவாள்லாம் ஓதிக்கொண்டு இருக்க செய்து இவா தைத்திரிய பிராமணம் சேவிச்சுட்டு இருக்கா. அது எந்த பங்கின்னு சொல்றேன், அது
ஐந்திரமேகாதச கபாலராஜன்யஸ்ய கிருஹே இந்திரியமேவாவருந்தே ரிஷபோ தக்ஷிணா சமிருத்யை ஆதித்யம் சரும் மகிஷ்யை கிருஹே இயம் வா அதிதிஹி அஸ்யாமேவ பிரதிதிஷ்டதி தேனுர் தக்ஷிணா சமிருத்யை பகாய சரும் வாவாதாயை கிருஹே பகமேவா அஸ்மின் ததாதி விசித்த கர்ப்பா பிருஷ்டாஹி தக்ஷிணா சமிருத்யை நைரித்திம் சரும் பரிவிருத்தியை கிருஹே அப்படின்னு அவள்லாம் சேவிச்சுட்டு இருக்கா. அந்த வேதத்தை சேவிக்கும் போது இவர் நடந்து போயிட்டு இருக்கார். திருமழிசை பிரான் போகும்போது அந்த ஆச்சாரியனுக்கு தெரியறது இவர் பிராமண ஜாதியை சேர்ந்தவர் அல்ல. அங்க அடையாளங்கள் அவர் போட்டு இருக்கக்கூடிய லட்சணங்களை வச்சுண்டு எல்லாரும் நிறுத்துங்கோ, வேதம் சொல்றதை நிறுத்துங்கோ அப்படின்னு இவரை ஏறக்குறைய தாழ்த்தி பார்க்கறா. ஆழ்வார் 2 அடி போயிட்டார். 2 அடி போனோம்னா ஆச்சாரியன் சிஷ்யர்களுக்கு சொல்றார், விட்ட இடத்தை பிடிங்கோ. புஸ்தகம் இல்லைன்னு வச்சுங்கோ, சஹஸ்ரநாமம் மட்டும் நீங்க நடுவில் சொல்லுங்கோ, 2 போன் வரட்டும், விட்ட இடம் போயிடும், திரும்பி முதலேருந்து ஆரம்பிக்கணும். அதனால குறிச்சு தானே வச்சுக்கிறோம். அந்த காலத்துல புஸ்தகம் எங்க மேனுஸ்கிரிப்ட்லாம் இல்லையே. அதனால இவ விட்ட இடத்தை சொல்லுங்கன்னா சீஷன் விட்ட இடங்க கேட்டுட்டு இருக்கா. அப்ப ஆழ்வார் 2 அடி முன்னாடி போயிருக்காரு இல்லையா, அவர் என்ன பண்ணார், அங்க கீழே ஒரு நெல் விழுந்திருந்துதான், கருப்பா இருந்துதான், அதை எடுத்தார். அதை நகத்தால பிளந்தார். பிளந்துட்டு இந்த பக்கம் ஒரு குச்சி அந்த பக்கம் ஒரு குச்சி போட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அடுத்தவர் என்ன தெரியுமா, அவ விட்ட இடத்துல கிருஷ்ணானாம் விரஹீணாம் நக நிர்பின்னம். கிருஷ்ணானாம் கருப்பா, விரஹீணாம் நெல்லை, நக நகத்தால், பின்னம் பின்னப்படுத்துன்னு இருக்கு வேதத்துல. அவ விட்ட இடத்தை திருமழிசை ஆழ்வார் ஒரு நெல்லை எடுத்து காண்பிச்சு கொடுத்தார். ஆச்சாரியன் விதிர்ந்து போய் அதே தெருவில் திருமழிசை ஆழ்வார விழுந்து சேவிச்சாராம். உம்மகிட்ட அபச்சாரப்பட்டுட்டேனே, என் ஜாதியினுடைய பெருமையால் மன்னிக்கவும் ஆழ்வீர்னு சொன்னவன் ஆழ்வார் நகர்ந்து போனார். இது திருமழிசை ஆழ்வார் சரித்திரத்துல வரக்கூடிய விஷயம். அடுத்தது ஆழ்வார் எடுக்கிறார், தொண்டரடிப்புடி ஆழ்வார். குலங்களாய் ஈரிரண்டில் ஆழ்வார்கள் 12 பேர். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், மயிலாப்பூர்ல இருக்கோமே எந்த ஆழ்வார், பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார், நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், தொண்டரடிப்பொடி ஆழ்வார், திருப்பானாழ்வார், திருமங்கை ஆழ்வார். இதோடு சேர்த்து திருவரங்கத்தமுதனார் பாடி கொடுத்த ராமானுஷ நூற்றந்தாதியோடு 4000 பாசுரங்களும் அடியோங்கள் வாழ்வே. அதுல தொண்டரடிப்பொடி ஆழ்வார், இதுல தெரிஞ்சவா பிராமணர்கள் மைனாரிட்டி. யார் யாருன்னு பார்க்கலாம். பெரியாழ்வார் பிராமணர், மதுரகவி ஆழ்வார் பிராமணர், தொண்டரடிப்பொடி ஆழ்வார் பிராமணர். இவ்வளவுதான் பிராமணர். 3 out of 12 அப்படின்னா 25%. 75% யாரு, நம்மாழ்வார் வேதம் தமிழ் செய்த மாறன், சூத்ர ஜாதியை சார்ந்தவர். திருமங்கை ஆழ்வார் 6 அங்கங்களை கொடுத்து 6 பிரபந்தம் கொடுத்தவர், சூத்ர ஜாதியை சார்ந்தவர். திருப்பானாழ்வார் பஞ்சமவர்ணத்தை சேர்ந்தவர். திருமழிசை ஆழ்வார் வேடுவர் குலத்தில் பிறந்து வளர்ந்தவர். அதனால இந்த ஆழ்வார்கள் கொடுத்தது ஆழ்வார் சொல்ற, குலங்களாய ஈரிரண்டில் ஒன்றிலும் பிறந்திலேன், நலங்களாய நற்கலைகள் நாவிலும் நவின்றிலேன், புலங்கள் 5 வென்றிலேன், பொறியிலேன் புனித நீன் இலங்கு பாதமன்றி மற்றோர் பற்றிலேன் எம் மீசனே. பிராமண ஜாதியில் பிறந்தவர், எனக்கு ஒண்ணுமே ஞானம் இல்லையே, இப்படியே வளர்ந்துட்டேனேன்னு தொண்டரடிப்பொடி ஆழ்வார் எடுக்கிறார். இன்னொரு பாசுரம், அடிமையில் குடிமையில்லா அயல் சது பேதிமாறில், குடிமையில் கடமைப்பட்ட குக்கரில் பிறப்பரேலும், முடியினில் துளபம் வைத்தாய் மொய்கழற்கு அன்பு செய்யும், அடியரை உகத்தி போலும் அரங்கமா நகுருளானே. எந்த ஜாதியில் பிறந்திருந்தாலும் துளபமாலை, துளசி மாலையை தரித்திருக்கக்கூடிய நாராயணன் நாமத்தை சொல்லுபவர் எந்த ஜாதியை சார்ந்தவராக இருக்கணும், என்னை விட வசந்தியாச்சே, நான் அவளை கை கூப்பி வணங்குவேனேன்னு தொண்டரடிப்பொடி ஆழ்வார். இன்னொரு இடம், அமரோர் அங்கமாறும் வேதமோர் 4 ஓதி, 6 அங்கம் கத்துண்டு வேதம் 4த்தையும் கத்துண்டு, தமரர்களில் தலைவராய சாதி அந்தணர்களாகிலும், 4 வேதம் 6 அங்கம் கத்துண்ட பிராமணனாக இருப்பினும் நுமர்களை பழிப்பராகில், உன்னுடைய பக்தர்களை யாராவது ஒரு கடும் சொல்லிட்டா அந்த பிராமணனுக்கு மோட்சமே கிடையாது. ஏனெனில் எந்த ஜாதியை சார்ந்தவராக இருப்பினும் உன் குழந்தைகளே அவர்கள் தாம் புலையர் போலும் அரங்கமா நகருளானே. தொண்டரடிப்பொடி ஆழ்வார் எடுத்தாரா. அடுத்த ஆழ்வார் திருப்பானாழ்வார், உறையூரில் இருந்தவர். அவர் கோவிலுக்குள்ள பிரவேசம் பண்ணக்கூடாதுன்னுட்டா அந்த ஊர்ல இருக்கக்கூடியவர்கள் ரங்கநாதரையே மனசுல தியானம் பண்ணிண்டு அந்தர்வாகமாகி பெருமாளையே நினைச்சிட்டு இருந்தார். அந்த இடத்துல பெருமாளுக்கு தீர்த்த கைங்கரியம் செய்ய வேண்டும் என்பதற்காக பிராமண ஜாதியை சார்ந்த லோகசாரங்க முனி வந்தார். குடத்துல ஜலத்தை எடுத்துட்டார்.
வழியில ஆழ்வார் நின்றாராம், நகருன்னு சொன்னார். அவர் பெருமாளையே நினைச்சுட்டு இருக்கிறதுனால ஒண்ணுமே கேட்கல. கல் எடுத்து விட்டெறிஞ்சாராம், ரத்தம் பீரிட்டு கொண்டு வந்ததாம். அந்த பெருமையோட அந்த லோகசாரங்க முனி கோவிலுக்கு நடந்து போறார். பெருமாள் கர்ப்ப கிரகத்தையே திறக்க மாட்டேன்னு விட்டார். எப்படி என்னுடைய குழந்தையான திருப்பானாழ்வீரிடத்தில் அபச்சாரம் செய்தியே, நான் வரேன் பாத்தியான்னு ஒரு குரலை எழுப்பினார் பெருமாள். ஓடினாராம் லோகசாரங்க முனி. அந்த ஆழ்வாரை தன்னுடைய முதுகில் சுமத்தி கொண்டு, முனிவாகனர்னு பேரு, பிராமணன் சூத்ரனை தன் முதுகில் சுமத்தி கொண்டு கோவிலுக்கு அழைத்து சென்றான் கைங்கரியம் செய்ய. அதனால இந்த இடத்துல எல்லாம் பாருங்க, பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்ரர்களை எல்லாம் ஒன்னா திரட்டி காஸ்ட் சிஸ்டமே அழிச்சுடணும்னு சொல்லல. எந்த குலத்தில் பிறந்தவர்களாக இருப்பினும் ஒத்தருக்கொத்தர் மரியாதை கொடுத்து இறைவனுடைய தொண்டர்கள் என்று நம்பவும்னு சொன்னார். இதுல ஒரு பெரிய சர்ச்சை. இப்ப தேசிகனை இந்த ஆழ்வாரை பத்தி எடுக்கிறார். அது சொல்லிட்டு அந்த சர்ச்சையை சொல்லிட்டு முடிக்கிறேன். பாவலரும் தமிழ்மறையின் பயனை கொண்ட பான் பெருமாள் பாடியதோர் பாடல் பத்தில் காவலனும் கணவனுமாய் கலந்து நின்ற காரணனை கருத்துரனாம் கண்ட பின்பு கோவலனும் கோமானுமான அந்நாள் குறவைப்பிணை கோவியர்த்தம் குறிப்பே கொண்டு சேவலுடன் பிரியாத பேடை போல் சேர்ந்து தீவினையோர் தனிமையெல்லாம் தீர்த்தோம் நாமே காண்பனவும் உரைப்பனவும் மத்தொன்னெண்ணி கண்ணனையே கண்டுரைத்த கடிய காதல் பான் பெருமாள் அருள் செய்த பாடல் பத்தும், இந்த ஆழ்வார் கொடுத்த அத்தனை பாட்டும் பழமறையின் பொருளென்னு பரவுகின்றோம். இந்த திருப்பானாழ்வார் எவரை கல்லால் அடிச்சாரோ அவர்தான் அகார உகார மகாரங்களுக்கு அமலன் உவந்த மந்தின்னு எடுத்தார். பிரணவத்துக்கு அர்த்தத்தையே சொன்னவர் இந்த ஆழ்வார். அதனால பழமறையின் பொருள் என்று பரவுகின்றோம். வேண்பிரிய வெறிதறி நீர் வையத்துள்ளே வேதாந்த ஆரியன் என்று இயம்ப நின்றோம். நாம் பெரியோம் அல்லோம், நாம் நன்றும் தீதும் என வேதாந்தாச்சாரியன்னு சொல்றா. தேசிகன் எடுக்கிற வேதாந்தாச்சாரியன்னு சொல்ற. நான் பெரியவன் இல்லப்பா, எனக்கு யாரு நல்லதை எடுத்து சொல்றாளோ அவாதான் பெரியவா, நமக்குரைப்பார் உளன் என்று நாடுவோமேனர். இப்ப ராமானுஜருடைய சரித்திரத்துல ஒரு பெரிய சர்ச்சை. ராமானுஜர் ஏன்னா ராமரை ஒத்துக்காதவா கூட கடைசி காலத்துல ராமானுஜரை ஒத்துண்டா பாருங்க. அதனால ராமானுஜர் என்ன செய்தார் அப்படின்னா, ராமானுஜர் சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டவர். அவர் புரட்சி செய்தார்னா எப்படி செய்தாருங்கிறத ஒரு 2-3 வரியில சொல்றேன். கிளீனா இப்போ மைண்ட ஓப்பனா வச்சு புரிஞ்சுக்குங்க. ராமானுஜருக்கு முன்பு சில ஆச்சாரியர்கள் சில ஆகமங்கள் என்ன சொல்லி எடுத்துனா, பிராமண குலத்துக்கு யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் பிராமணன் ஆகலாம். ஏன்னா பிராமணனா இருந்தால்தான் மோக்ஷம் அப்படின்னு அது சொல்லி எடுத்து. ஞானான் மோக்ஷா, சன்னியாசி ஆகணும்னு எடுத்து சாஸ்திரம். சன்னியாசி ஆகணும். சன்னியாசி யாராக முடியும்? பிராமணன் ஆக முடியும். அப்படின்னா பிராமணனுக்கு மோக்ஷம். யார் பிராமணன் ஆகலாம்? யார் வேணாலும் ஆகலாம். சரி, இந்த பாலிசி நன்னா இருக்கே அப்படின்னா இதுக்குள்ள இருக்கக்கூடிய உள்குத்த பாருங்க. யார் வேணாலும் பிராமணனாலாம், பிராமணனுக்கு தான் மோட்சம்னா inherently we are assuming that the other jatis are bad, பிராமண ஜாதி தான் வசதி. நீ எங்க ஜாதிக்கு வந்திருப்பா, கன்வெர்ட் ஆயிடும், நான் உனக்கு மோட்சம் கொடுக்குறேன்னு சொன்னா, எந்த ஜாதியில் பிறந்திருந்தாலும் பெருமாளுடைய குழந்தை மோட்சம்னு சொன்னக்கூடிய தத்துவம் எங்கே? நீ எங்க ஜாதிக்கு வந்து சொல்லிடுங்கிறது எங்க? ராமானுஜர் இதை ஒத்துக்கல. அவர் என்ன சொல்லிட்டார், எந்த ஜாதியில் பிறந்திருந்தாலும் மோட்சம் உண்டு, பகவத் அனுகிரகம் உண்டு, அதனால நீ மோட்சத்தை அடையலாம். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லிடுத்து, சன்னியாசி ஆனாதான் மோட்சம்னு எடுத்து. ராமானுஜர் கிட்ட கேட்டா, நீ தான் சாஸ்திரத்தை பிடிக்கிறேன் கடைபிடிக்கிறேங்கிறியே, சன்னியாசி ஆனாதான் மோட்சம்னு சொல்லிட்டியே, அப்ப சன்னியாசி யாராவான்னு கேட்டு, யார் வேணாலும் ஆளான்னு விட்டார். அது எப்படின்னு கேட்டார். ராமானுஜர் சொன்னார், சன்னியாசினா என்னன்னு கேட்டார். சன்னியாசினா என்ன? குழந்தை, பத்னி, சொத்து, பத்து இதெல்லாம் விட்டுட்டு ஜலத்துக்குள்ள நின்று எல்லாத்தையும் விட்டுட்டேன்னு சொல்லக்கூடிய ஏகதண்டியோ திருதண்டியா இருக்கக்கூடியதுதான் சன்னியாசியானா அது ஒரு விதமான சன்னியாசம். சம்யக்கு ஞாசகா சந்நியாசகான்னு சம்ஸ்கிருதத்துல ஒரு அர்த்தம். இது நுட்பமா கேட்டுக்குங்க. ராமானுஜர் எவ்வளவு இன்டெலிஜென்ட்டா யோசிச்சிருக்காருங்கிறது ஒரு எடுத்துக்காட்டு. சம்ஸ்கிருதத்துல சம்யக்கு ஞாசகா சந்நியாசகான்னு பேர். அப்படின்னா விட்டவனுக்கு சன்னியாசின்னு அர்த்தம். குடும்பம், சொத்து, பத்னி வாழெல்லாம் விட்டவனுக்கு சன்னியாசின்னு அர்த்தமா? ஆனா சம்ஸ்கிருதத்துல விட்டவனுக்கு சன்னியாசின்னு அர்த்தம். எதை விட்டவன்? என்னுடைய ஜீவாத்மாவை காப்பாற்ற வேண்டியது எம் பொறுப்பில்லைன்னு பகவான் கிட்ட விட்டவனுக்கும் சன்னியாசின்னு பேர். இந்த ஜீவாத்மாவை காப்பாத்துறது எம் பொறுப்பில்லை, பெருமாளுடைய பொறுப்பு. அவர் தான் என்ன கரையேத்தனம்னு பெருமாள் கிட்ட சமர்ப்பிக்கணும் இல்லையா சரணாகதி. அது அப்படி சரணாகதி பண்றவருக்கும் சந்நியாசின்னு பேரு. பரநியாசம்னு பேர். ஞாசனா விடுறது. அதனால சரணாகதி பண்றவா சன்னியாசிகள். அதுல ஆண்கள், பெண்கள், பிராமணாள், சூத்ராள், சத்திரியாள், வைசியாள் யார் வேணாலும் பண்ணலாம். சரணாகதி திரௌபதி பண்ணா. வீட்டுக்கு விலக்காய் 3 நாட்களில் அவள் ரஜஸ்வலையா இருக்கும் போது சரணாகதி பண்ணா.
ஆனை கஜேந்திர மோட்ச விற்த்தாந்தத்துல பண்ணித்து. மிருகங்கள் பண்ணலாம், மனிதர்கள் செய்யலாம், மிருகங்களுக்காக மனிதர்கள் செய்யலாம், மனிதர்கள்ல ஆண் பெண்கள் எந்த ஜாதியை சார்ந்தவர்களாக செய்யலாம் அப்படின்னா அத்தனை பேரும் சரணாகதி பண்ணலாம். சரணாகதி பண்ணிவிட்டா சன்னியாசி, சன்னியாசிக்கு மோட்சம். அப்படின்னா நீ சூத்ரனாக இருந்தாலும் உனக்கு மோட்சம், பிராமணனாக இருந்தாலும் மோட்சம். இது ராமானுஜர் தெளிவா சொன்னார். அந்த தெளிவு தான். ஏன்னா நம்ம என்ன சொல்லிடுவோம்னா, இப்போ அறக்குறையா இப்ப ராமானுஜர் ஒருத்தர் படமா எடுத்திருக்கார், சீரியலா எடுத்திருக்கார், புஸ்தகமா எடுத்திருக்கார் அப்படின்னா ராமானுஜர் ஜாதியே கூடாதுன்னு சொல்லிட்டார். சொல்லவே இல்லை. எல்லா ஜாதியினருக்கும் கைங்கரியம் செய்வதற்கு உரிமை உண்டுன்னார். இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்துல செருப்பு தைக்கக்கூடிய ஜாதியை சார்ந்தவர்கள் வருஷா வருஷம் பெருமாளுக்கு செருப்பு தைச்சுன்னு எடுத்துன்னு வருவா, அவளுக்கு மரியாதை நடக்கும். பால் கொடுக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு மரியாதை நடக்கும். உங்க குலத்தொழில் எதுவோ அதுக்கு மரியாதை உண்டுன்னு இன்றளவும் மரியாதை கொடுத்துட்டு இருக்காளே ஒழிய எல்லாத்தையும் கலக்கல. He did not demolish the existing system. He tried to rectify the existing system. You can always be a disruptor. Anybody can be a disruptor. இது கூடாது அது சொல்றது ஒரு புரட்சி செய்யக்கூடிய மகானுக்கு லட்சணம் இல்லை. இருக்கிற சிஸ்டம்ல என்னெல்லாம் தப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை திருத்தி பண்ணிக்கொள்வார். இப்போ ஒரு கம்பெனி நடக்கிறது, அதுல ஏதோ கொஞ்சம் ஊழல் கீழல்லாம் நடக்கிறது, ஒருத்தர் சிஇஓவா இருக்கார், அடுத்தது பொறுப்பு என்கிட்ட கொடுக்குறார். நான் வந்த உடனே சொல்றேன் கம்பெனியை வித்துருங்கோ, கம்பெனியை க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றதா அதுக்காக என்ன சிஇஓவா போட்டிருக்கா? என்னெல்லாம் தப்பு நடக்கிறது, தப்பு எங்கெல்லாம் நடக்கிறது, யாரு தப்பு பண்றா, அவளை திருத்தி பண்ணி கொள்வதுதான் எனக்கு இருக்கக்கூடிய ஆண்டர்பிரினருக்கு இருக்கக்கூடிய லட்சணமே ஒழிய கம்பெனியை மூடிடுங்க வித்துருங்க அப்படின்னு சொல்றதுக்காக என்ன கூட்டா? அந்த மாதிரி இருக்கிற சிஸ்டம்ல யாராவது ஃப்ளா பண்ணிருக்கா, இவர் அவரை தாழ்த்தி பார்க்கிறார், அவர் இவரை ஒசத்தியா பார்க்கிறார், இவர் அவருக்கு அதிகாரி இல்லைங்கிறார், இவர் அவரை மட்டமா பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா அவளுக்கு ஞானத்தை கொடுத்து சத்ஞானத்தை கொடுத்து போதிவிப்பதுதான் ஆச்சாரியனுடைய கடமை. ராமானுஜர் மதத்தில் புரட்சி செய்த மகான் அப்படின்னு சொன்னா மதத்துல இருக்கக்கூடிய ஃபிளாஸ் ஆர் டிஸ்அட்வான்டேஜஸ் திருத்தினாரே ஒழிய மதத்தையே டெமாலிஷ் பண்ணிவிட்டு நம்ம வேற மதத்துக்கு போகலாம், நம்பிக்கை இல்லாம இருக்கலாம்னு சொல்லல. அதனால ராமானுஜரை புரிஞ்சுண்டேன்னு யாராவது சொல்லி சலச்சித்திரம் எடுத்துட்டா கூட ஒழுங்கா புரிஞ்சுக்கணும்னு அர்த்தம் இருக்கு. அதனால அப்பேற்பட்ட ஜாதியினர் எந்த ஜாதியை சார்ந்தவர்களாக இருப்பினும் பெருமாளுடைய குழந்தைகள், மோட்சத்துக்கு அதிகாரி உண்டு. ஆரேனும் தவறு செய்து மட்டப்பட்டி திருத்தி தாழ்த்தி பார்த்தால் அவர்களுக்கு மோட்சம் கிடையாதுன்னு சாஸ்திரமே சொல்லிடுது. அதனால differences and disparities should never be done based on somebody's color, complexion, creed, religion or anything for that matter. இது மனுஷ ஜாதிக்கு சனாதன தர்மத்துக்கு எதிர்ப்பு. நீங்க பிராமணனா பிறந்திருக்கீங்களா, உங்க குல தர்மம் என்ன, உங்க வழக்கம் என்ன, ஃபாலோ பண்ணுங்க. நீங்க சூத்ர ஜாதியில் பிறந்திருக்கீங்களா, ஃபாலோ பண்ணுங்க. நீங்க செட்டியாரா, ஃபாலோ பண்ணுங்க. ஸ்மார்த்தாளா, ஃபாலோ பண்ணுங்க. உங்க குல தர்மத்தை கடைப்பிடிக்கணும் ஒழிய எந்த வசதி இன்னொருத்தருது தாழ்த்தின்னு சொல்லக்கூடாது. இந்த டிஃபரன்சஸ்லாம் எப்போ போகும்னா இந்த சுப்பீரியர் இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் நமக்குள்ளேருந்து போகணும், அப்போதான் போகும். அதுக்கு என்ன ஒரு வழின்னா, இப்போ எனக்கு தெரிஞ்ச விதத்துல சொல்றேன், வைஷ்ணவ சம்பிரதாயத்துல வடகலை தென்கலைக்கு எந்த ஒரு சண்டையும் இருக்கக்கூடாது. அவாவாளுக்கு ஆச்சாரியன் வசதி, மணவாள மாமுனிகள் வசதி, சுவாமி தேசிகன் வசதி, அவர்கள் கொண்டாட வேண்டும். ஸ்மார்த்த சம்பிரதாயத்துல ஸ்ருங்கேரி மட்டத்து சிஷ்யர்கள், காஞ்சி மட்டத்து சிஷ்யர்கள், எந்த வாக்குவாதமும் வரக்கூடாது. ரெண்டு மட்டத்திலும் உயர்ந்த ஆச்சாரியர்கள் பிறந்திருக்கின்றார்கள். அதே மாதிரி வடமா வாத்திமா இவர்களுக்கு நடுவிலும் சண்டை இருக்கக்கூடாது. ஒவ்வொரு ஜாதியினரும் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் எல்லாம் கொஞ்சம் சரிப்படுத்தி, யாரையும் ஹோமோஜினைஸ் பண்ணணும்னு சொல்ல எல்லாரும் சேர்ந்து ஒரே சித்தாந்தத்தை கடைப்பிடிக்கலாமா? வேண்டாம். உங்க தர்மத்தை கடைப்பிடிங்க, பட் டோன்ட் லுக் டவுன் அப்பான் அதர்ஸ். அதே மாதிரி செட்டியார்களுக்குள், முதலியார்களுக்குள், தேவர்களுக்குள், நாடாருக்குள் இவ்வளவு பேரே சொல்றேளே. நான் இப்பதான் இப்போ ஒரு மாசமா 2 மாசமா இப்போ உபன்யாசம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். இந்த பேண்டமிக் வந்ததுலேருந்து, பேண்டமிக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு உலகம் இருந்தது இல்லையா? அப்போ வருஷா வருஷம் பொள்ளாச்சி, உடுமல்பேட்டை, இது காட்பாடி, திருப்பூர் எல்லா இடத்துலயும் போய் ஆடி மாசம் வந்துடுச்சுன்னா 3 நாள் கல்யாண மண்டபம் கொடுத்துருவா. வாழலாம் 1000 பேர் உட்காரலாம். 1000 பேர் உட்காந்துப்பா 7 நாளும். அதுல நீங்க தேடி பிடிச்சா 2-3 பிராமணர்கள் இருப்பா. கிட்டத்தட்ட 999 பேர் பிராமண ஜாதியை சாராதவர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள். என்ன ஸ்ரத்தையோடு கேட்பா தெரியுமா? அதுதான் பக்தி. சனாதன தர்மம் இன்றும் இருப்பதற்கு காரணம் 4 ஜாதியை சார்ந்தவர்களும். பிராமணர்கள் மட்டும் கடைப்பாளி அல்ல, அத்தனை ஜாதிக்காரர்களுக்கும் அந்த பக்தி உண்டு. அந்த வித்தியாசம் பாராமல் நாமும் சொல்ல வேண்டும், அவர்களும் கேட்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் சமுதாயத்தை ஒன்று சேர்க்க முடியும். ராமானுஜரோ தேசிகனோ அவ வாழ்ந்த காலத்துல சமுதாயத்தை திருத்திட்டு போயிட்டா. அவருக்கு அப்புறம் நம்ம ஒத்துரத்துறம் பொறுப்பெடுத்துட்டு உயர்த்தி தாழ்த்தி என்று பார்க்க வேண்டாம்.
இப்படி சொல்லிவிட்டேங்கிறதுக்காக இப்ப 4 பேர் வந்து கேள்வி கேட்பா. அப்படின்னா பெண் கொடுத்து பெண் வாங்கலாமா, பிள்ளை கொடுத்து பிள்ளை வாங்கலாமா? நான் சொல்லிதான் யாரும் கேட்கிற இப்ப நிலைமையில இல்லை. அதனால நான் யாருமே ஐ எம் நோபடி. அதனால இந்த விஷயங்களுக்கெல்லாம் நான் தலையே இடமாட்டேன். பிராமணோஸ்ய முகமாசீத் பாஹூராஜன்ய கிருதா ஊரூததஸ்ய யத்வைஷ்ய பத்பியாகும் சூத்ரோ அஜாயதங்கிற இந்த புருஷ சூக்த வாக்கியம் ஒருவன் உயர்த்தி இன்னொரு தாழ்த்தின்னு சொல்லல. அதனால வேதத்தில் பாகுபாடு உண்டுன்னு யாராவது சொன்னா நிரூபணம் இன்டெலெக்சுவலா பண்ணணும், புரட்சியில பண்ணிட கூடாது. இதோ நான் வெட்டுவேன் குத்துவேன்னு. This is a debate. You prove your point with proof. There is no proof for it. Yes, there were differences. There were people who looked down upon others. That was wrong. That is wrong, and that should have never happened, and that should not happen. There is nobody is going to defend it. Just because there are people doing it, don't blame it on the system. We as humans have always been people who have erred. பழமொழியே இருக்கே, to err is human. தப்பு பண்றது தான் நம்ம கடமைன்னு கொடுத்து சாஸ்திரம். தப்பு பண்றதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம். தப்புகள் நிறைய பண்றோம், அதிலும் இது ஒன்று. ஆனவரைக்கும் திருத்தி பார்த்து சனாதன தர்மத்தை சார்ந்தவர்கள் ஒரே கொடை கீழே வரக்கூடியவர்கள். எந்த பாகுபாடும் நாம் மனதளவில் பார்க்க கூடாது, சமுதாய ரீதியில் பார்க்க கூடாது என்கின்ற விஷயத்தை சொல்லி ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।